இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெசிபி. இது சாம்பார், ரசம், தயிர் சாதம் இது கூட சூப்பர் காம்பினேஷன். செய்யலாமா? ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க நல்லா தோலை சீவிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு கட் பண்ண மாதிரி அதை விட இன்னும் சன்னமாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணதை ஆயில் ஒரு பேனில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கை நம்ம இப்போ இதோட ஆட் பண்ணிடலாம். இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு நான் இது கூட உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கிழங்கு இந்த அளவுக்கு பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா இப்போ நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு நான் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நான் இந்த கிழங்கை ஃப்ரை பண்ணுறேன். ஏன்னா லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கிழங்கு உடஞ்சி சீக்கிரமாக ரொம்ப குழஞ்சி வெந்து போயிடும். அடுப்பை ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம செஞ்சோன்னா கிழங்கும் சீக்கிரமாக கிறிஸ்பியாக மாறிடும். இப்போ ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர், அதாவது காஞ்ச மாங்காய் பவுடர் இருக்கு இல்லையா, அது ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபுல் ஃப்ளேம்லேயே நான் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக வறுத்து வந்துருச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக வெந்திருக்குன்னு. சாம்பார், ரசம், தயிர் சாதத்தோட சொல்லவே வேணாம். நீங்கள் இது வெந்துட்டு கடைசியாக வேணும்னா சாட் மசாலா கூட இதுக்கு மேலே தூவிட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.